இப்போ கொட்டு மேளத்தோடு எல்லோரும் வந்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? இந்த தாய் மாமன் சீர் பாருங்கள், மண்டபத்துக்குள்ளே அவ்வளவு சீர் வச்சுருந்தாங்கங்க. நானே அசந்துட்டேன். அப்படி ஒரு சீர் வச்சுருக்காங்க. 2 தாய் மாமன், அதாவது இந்த பக்கமும் ஒரு தாய் மாமன் வந்து சீர் வச்சுட்டு பழையபடி கொட்டை அடிச்சுட்டு போய் 2வது ஒரு தாய் மாமன் சீர் வந்துச்சு. பாருங்கள் எவ்வளவு விதவிதமாக இருக்குது. ஆனால் நானே அசந்துட்டேன். ஒரு தாய் மாமன் சீர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவ்வளோ பேர் சீர் வச்சுருக்காங்க. இந்த சடங்கு வீடியோ ஏன் போடுறேன், நான் அந்த சீருக்காகவே போடுறேன். அவ்வளவு பெருமையாக இருந்துச்சுங்க இந்த இடம். இந்த பொம்மையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளவு அழகாக இருந்துச்சு. அந்த மேடையை சுற்றி அவ்வளவு சீர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பல்லாக்கில் தூக்கிட்டு வருவாங்க பாருங்கள், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த சைடு ஒரு பலாப்பழம், இந்த சைடு ஒரு பலாப்பழம். எப்படி பாருங்கள் சீர், அப்பா முறுக்கெல்லாம் அவ்வளோ பெருசு. அதுக்கப்புறம் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு டிஜே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே டான்ஸ் ஆடிக்கிட்டு தாய் மாமன் எல்லாருமே அந்த பொண்ணை வந்து அந்த பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு வரும்போதே. மற்றவங்களுக்கு எப்படியோ, எனக்கு இது புதுசு. எனக்கு இது பார்க்க அவ்வளவு அருமையாக இருந்துச்சு. சில ஊரில் சடங்கே வைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த சடங்கு வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக. இந்த பெருமைலாம் யாருக்குங்கிறீங்க? தாய் மாமன் சீர் பண்ணுறது தான் அவங்களுக்கு பெருமை. திருச்சியில் இது ரயில் மஹால்ங்கிற மண்டபத்தில் நடந்த ஒரு பூப்புனித நீராட்டு விழா. அந்த பல்லாக்கு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க. பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. இப்போல்லாம் யார் சடங்கு செய்கிறா? சடங்கு எவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேடைக்கு தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் என்ன, சடங்கு அந்த மேடையில் கொண்டு இறக்கி விட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணணுமோ சீர் போட்டாங்க. மோதிரம் செயின் எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இனிமேல் சாப்பாடு தானேன்னு நான் சாப்பிட்ற இடத்துக்கு நான் கிளம்பிட்டேன். அங்கே சாப்பிட்ற இடம் என்னென்னு பார்க்குறீங்களா? சிக்கனு, மட்டனு, நண்டு, மீன் குழம்பு. அப்பா அவ்வளவு அருமையாக பண்ணியிருந்தாங்க. எதை தங்க எதை விடன்னு. சரியான கூட்டம் வேறு. நானும் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். கையில் ஒரு தாம்பூல பை கொடுத்தாங்க. அந்த தாம்பூல பையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா, அதுவும் நான் வீடு தேடி வந்து பார்த்தேன். ஒரு சின்ன சம்படம், அதுக்குள்ளே ஒரு 50 கிராம் மிச்சரு லட்டு போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாய்.